Equitas Small Finance Bank for convenient home banking. வந்தாச்சு the Chennai Silk Mega Combo Sale Summer Chill Out Sale. மாணவர்களின் சிந்தனைகளை வடிவமைக்க SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை. இந்த பர்மனன்ட் மேக்கப்னா என்ன? 2 ல இருந்து 3 வருஷம் உங்க கூட அது இருக்கும். எல்லாருக்குமே திக்கான டிஃபைனான ப்ரோஸ் இருக்குமான்னா இருக்காது. ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஃபைன்டான ஒரு ப்ரோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக பண்ணுற ஒரு டெக்னிக் பேர் தான் இந்த பெர்மனெண்ட் மேக்கப். இப்போ லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னா இப்போ ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணுவாங்க, அது வேணும்னா அழைச்சிருவாங்க இல்லையா மேம்? இது வந்து போட்ட மாதிரி எப்பவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக ஆமாம். ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உங்களோட லிப் வந்து ஏதோ ஒரு லிப் டிண்ட் போட்ட மாதிரி ஈவனான ஒரு லிப் டோனில் இருக்கும். இது ப்ரொசீஜர் பற்றி கேட்டிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் டாட்டூயிங்னு சொல்லுவாங்க. அதாவது டாட்டூ கிடையாது, இது நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸில் பண்ணுற ஒரு காஸ்மெட்டிக் டாட்டூயிங் ப்ரொசீஜர். இப்போ நயன்தாரா மேம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க திக் ஐப்ரோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இப்போ நயன்தாரா மேம் மாதிரி நமக்கும் வேணும்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியும்? தாராளமாக பண்ண முடியும், யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 80 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் பெண்கள் மாத்திரம் இல்லை ஆண்களும் பண்ணிக்கலாம். ஓகே, ஆண்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்குது? தாராளமாக பண்ணணும் ஆண்களுக்கும். ஏன்னா இன்னைக்கு டார்க் லிப்புங்கிறது ஆண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இது. ஸோ அவங்களுக்கு லிப் நியூட்ரலைசேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து கோர்ஸாக படிக்கலாமா மேம்? என்ன கோர்ஸ் இது? இது பெர்மனெண்ட் மேக்கப்கான கோர்ஸ், டிப்ளமா இன் பெர்மனெண்ட் மேக்கப் அப்படிங்கிறதுக்கு தான் படிக்கணும். நீங்கள் கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 நாளில் தாராளமாக இந்த 5 நாள் தான். அதே மாதிரி நிறைய பேர் டேட்டோவில் கூட இந்த மாதிரி மச்ச மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா மேம்? டேட்டோ இஸ் நாட் மென்ட் ஃபார் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். அது வந்து முகத்துக்காகனது கிடையாது. கையில் காலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் வேணும், தாராளமாக நீங்கள் டேட்டோ போட்டுக்கலாம். முகத்துக்குன்னு வரும்போது செமி பெர்மனெண்ட் மேக்கப். இந்த கொரியன் லுக்லாம் கூட நீங்கள் பண்ணுவீங்களா? கொரியனோட ஸ்கின் ஒரு நாளும் நமக்கு வரப்போகிறதில்ல. வி ஆர் இந்தியன்ஸ், ரைட்? நமக்கு நம்ம ஸ்கின் தான். நீங்கள் என்ன ப்ராடக்ட் போனாலும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட ஸ்கின் வரப்போகிறதில்ல. பட் இவங்களோட ஸ்கின்னை நீங்கள் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக இதுதான் ஃப்யூச்சராக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்குமே நேரம் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஒரு ஸ்பீடான உலகத்தில் ஓடிட்டே இருக்கும். எனக்கு எழுந்திருக்கும் போதே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும், ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபீல்டு தான் 100% இது. மேம் வணக்கம் மேம். வணக்கம். இப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த பர்மனன்ட் மேக்கப் தான் மேம். இப்போ நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அதை பற்றிலாம் பேசுகிறாங்க. இந்த பர்மனன்ட் மேக்கப்னா என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப வருஷமாக இருக்கீங்களே. கண்டிப்பாக சொல்கிறேன் இன்னைக்கு. பெர்மனெண்ட் மேக்கப் அப்படிங்கிறது நம்ம இப்போது ரெகுலராக மேக்கப் டச் பண்ணுவோம், ஐப்ரோஸ் டச் பண்ணுவோம், லிப்ஸ்டிக் பண்ணுவோம், ஐலைனர் போடுவோம். ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பண்ணுவோம். ஏதாவது என்ஹான்ஸ் பண்ணுறது, நம்மளோட ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயங்களை பெர்மனெண்ட்டாக பண்ணுறது. பெர்மனெண்ட் இன் த சென்ஸ் 2 ல இருந்து 3 வருஷம் உங்கள் கூட அது இருக்கும். ஸோ எல்லாருக்குமே திக்கான டிஃபைனான ப்ரோஸ் இருக்குமான்னா இருக்காது. ஸோ பார்க்குறவங்களுக்கு ரொம்ப டிஃபைன்டான ஒரு ப்ரோ வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெர்மனெண்ட்டாக பண்ணுற ஒரு டெக்னிக் பேர் தான் இந்த பெர்மனெண்ட் மேக்கப். அதே மாதிரி டார்க்காக லிப்ஸ் இருக்குன்னா நியூட்ரலைஸ் பண்ணிக்கலாம். ஈவனான ஒரு லிப் டோனுக்காக பண்ணுற ஒரு டெக்னிக் தான் லிப் நியூட்ரலைசேஷன். பெர்மனெண்ட்டாக ஒரு லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கணும், எப்போவுமே ஒரு பிங்க் லிப் வேணும். ஆஸ் வி க்ரோ ஓல்டர் எல்லாருக்குமே அது அச்சீவ் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் ஹார்டான ஒரு விஷயம். ஸோ அவங்களுக்கு லிப் ப்ளஷிங் பண்ணலாம், பெர்மனெண்ட்டாக லைனர் போடலாம், பிபி க்ளோ ஃபேஷியல்ஸ் பண்ணலாம், லேஷஸ் ஃபிக்ஸ் பண்ணலாம், நெயில் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். ஸ்கேல்ப் ரொம்ப ஸ்கேண்டியாக இருக்குது, ஸ்கின் வந்து தெரியறது முன்னாடிங்கிறவங்களுக்கு ஸ்கேல்ப் மைக்ரோ பிக்மெண்டேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய சர்வீசஸை பெர்மனெண்ட் மேக்கப்பில் பண்ணலாம். இப்போ நாங்கள் எல்லாருக்குமே நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மேக்கப்னா என் கேர்ள்ஸ் எல்லாருமே போடுவாங்க. ஜஸ்ட் 1 hour 2 hours இருக்கும், ஒரு ஃபங்க்ஷன் கொஞ்சோன்னே கலைச்சிருவாங்க, அவ்வளோதான் தெரியும். ஆனால் இது பர்மனெண்ட்டாக பண்ண சொல்ல இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மேம், புதுசாக இருக்குது. எல்லாருக்குமே அதுக்கேற்ற மாதிரி டைம் இருக்குமான்னு தெரியல. எல்லாமே நம்ம லைஃப்பில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்குது. ஈவன் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல்லேருந்து பார்க்குற டிவி வரைக்கும். அதே மாதிரி மேக்கப் ஃபீல்டில் இருக்கிற ஒரு அப்கிரேடேஷன் தான் இது. முதல்ல ஐப்ரோ பென்சில் வச்சு டச் பண்ணிட்டு இருந்தா, லிப்ஸ்டிக் போட்டுட்டு இருந்தா, இன்றைக்கி எல்லாருமே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறா. நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. இன்ஸ்டாகிராம் மாதிரி எல்லாரும் ஃபேஸ் வந்து ரிவீல் பண்ணுறா. முதல்ல அப்படி கிடையாது. நிறைய பேர் வீட்டில் இருந்தோம் அண்ட் இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸ்போஷர் இல்லை. பட் இப்போ அப்படி இல்லை. ஸோ இந்த எக்ஸ்போஷருக்கு தகுந்த மாதிரி மேக்கப் ஃபீல்டில் வந்து ஒரு அப்கிரேடேஷன் தான் இந்த பெர்மனெண்ட் மேக்கப். இது என்னென்ன மாதிரி ப்ரொசீஜர் மேம்? இப்போ லிப்ஸ்டிக் போடுறாங்கன்னா இப்போ ஜஸ்ட் அதை அப்ளை பண்ணுவாங்க, அது வேணும்னா அழைச்சிருவாங்க இல்லையா மேம்? இது வந்து போட்ட மாதிரி எப்பவுமே பர்மனெண்ட்டாக இருக்கும்? கண்டிப்பாக ஆமாம். ஒரு 2 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் உங்களோட லிப் வந்து ஏதோ ஒரு லிப் டிண்ட் போட்ட மாதிரி ஈவனான ஒரு லிப் டோனில் இருக்கும். இது ப்ரொசீஜர் பற்றி கேட்டிங்கன்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் காஸ்மெட்டிக் டாட்டூயிங்னு சொல்லுவாங்க. அதாவது டாட்டூ கிடையாது, இது நம்மளோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸில் பண்ணுற ஒரு காஸ்மெட்டிக் டாட்டூயிங் ப்ரொசீஜர். இது ஃபஸ்ட்டு ஒரு நம்பிங் ஜெல் கொடுப்பாங்க. உங்களோட லோக்கல் ட்ராபிக்கல் அனஸ்தீஷியா கொடுக்கறதுனால சின்ஸ் இது நம்ம நீடில் வச்சு தான் பண்ணுறோம்.
பெயின் தெரியாமல் இருக்கிறதுக்கு ட்ராபிக்கல் அனஸ்தீஷியா கொடுத்து தான் இந்த ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவனாக 2.5 இயர்ஸ்லேருந்து 3 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இந்த லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியான லிப்ஸ் இருக்கும். ஓகே 3 இயர்ஸ்க்கு அப்புறமா யூ நீட் அ ரீடச் பிகாஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுற இங்க் வந்து பார்த்தீங்கன்னா பியோர் வீகன் ஆர்கானிக் இங்க்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அதனோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் தான். அது மாத்திரம் இல்லாமல் இந்த ப்ரொசீஜர் நம்மளோட எபிடர்மல் லேயர்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னோ மேல்புற தோலோட பெரிய பேசிக் லேயரில் மேலே தான் பண்ண போகிறோம். ஸோ 2.5 இயர்ஸ் அதெல்லாம் ஆகும்போது இந்த இங்க் வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ யூ நீட் அ ரீடச். இப்போ நயன்தாரா மேம் கூட பார்த்தீங்கன்னா அவங்க திக் ஐப்ரோஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த மாதிரி இப்போ நயன்தாரா மேம் மாதிரி நமக்கும் வேணும்னா நம்மளும் அந்த மாதிரி பண்ண முடியும், தாராளமாக பண்ண முடியும். எனக்கு எல்லாருமே இந்த செலிப்ரிட்டிஸ் பார்த்துட்டு தான் வராங்க, எனக்கு அந்த மாதிரி ப்ரோஸ் வேணும், இந்த மாதிரி லிப் இருக்கணும், ஐலைனர் பெர்மனண்ட்டாக இருக்கணும். யார் வேணாலும் பண்ணலாம். இது ஒரு 18 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் 80 இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஆண்கள் மாத்திரம் பெண்கள் மாத்திரம் இல்லை ஆண்களும் பண்ணிக்கலாம். ஓகே ஆண்களுக்கும் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் இருக்குது, தாராளமாக பண்ணணும் ஆண்களுக்கும். ஏன்னா இன்னைக்கு டார்க் லிப்புங்கிறது ஆண்கள் ஃபேஸ் பண்ணுற ஒரு முக்கியமான ஒரு இஷ்யூ இது. ஸோ அவங்களுக்கு லிப் நியூட்ரலைசேஷன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ப்ரோஸும் தான். மேன்லியான ஒரு ப்ரோஸ் வேணும்னு நினைக்காத ஆண்கள் யாரும் இல்லை இல்லையா? ஸோ அவங்களுக்கு ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும் கொடுத்து மேன்லியான ஒரு ப்ரோ தாராளமாக பண்ணலாம். இப்போ இந்த பியர்டுலாம் இதெல்லாம் மாதிரி பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பண்ணலாம். பியர்ட் கரெக்ஷன் வந்து அவ்வளோவா சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, பிகாஸ் எப்போவுமே எல்லாரும் பியர்ட்லேயே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒன்ஸ் அவங்களுக்கு பியர்ட் வேணான்னு பண்ணும்போது ஷேவ் பண்ணும்போது அந்த லைன்ஸ் தெரியும். அதனால பியர்ட் கரெக்ஷன் நான் சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, பட் யூ கேன் கோ ஃபார் இட். இப்போ உங்களுக்கு வேணும்னா தாராளமாக போகலாம். இப்போ இதுக்கெல்லாம் எவ்வளோ மேம் காஸ்ட்லி? இதெல்லாம் இந்த மாதிரி சர்வீஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லியா மேம்? இல்லை, இது அஃபோர்டபுள் தான். டிபெண்ட்ஸ் அப்பான் எத்தனை சிட்டிங்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அந்த மாதிரி. நார்மலாக ஒரு பெர்மனன்ட் மேக்கப்னா 2 சிட்டிங் தேவைப்படும். லிப்புக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப டார்க் லிப்ஸ் இருக்குன்னா சம்டைம் 3 to 4 சிட்டிங்ஸ் தேவைப்படும். அதை பொறுத்து தான். ஸ்டார்டிங் ஃப்ரம் 7,500 இதை போகலாம். 7,500லேருந்தே இருப்பேன். ஆமாம், பண்ணலாம். ஓகே, நீங்கள் எத்தனை வருஷமா மேம் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? இந்த பியூட்டி ஃபீல்டில் நான் வந்து இட்ஸ் பீன் மோர் தென் 15 இயர்ஸ். இந்த பெர்மனன்ட் மேக்கப்புக்குள்ளே வந்து 4th இயர் இது. ஆமாம். இப்போ வந்து இது வந்து கோர்ஸாக படிக்கலாம் மேம்? என்ன கோர்ஸ் இது? இது பெர்மனன்ட் மேக்கப்புக்கான கோர்ஸ். டிப்ளமா இன் பெர்மனன்ட் மேக்கப் அப்படிங்கிறது தான் படிக்கணும். நீங்கள் கோர்ஸோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 5 நாளில் தாராளமாக இந்த 5 நாள் தான் 5 நாளில் இதை கற்றுக்கலாம். பட் எல்லா கோர்ஸ் மாதிரியும் எல்லா ஒரு கலையும் மாதிரியும் இது நிறைய ப்ராக்டிஸ் தேவை. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அடுத்த நாள்லேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நிறைய பெண்களுக்கு வந்து இந்த டார்க் ஸ்கின், அவங்க வந்து கொஞ்சம் பிளாக்காக இருப்பாங்க, இதனாலே நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்களா? அவங்களுக்கு கூட கொஞ்சம் ஒயிட்னிங் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களா? இது ஒயிட்னிங் இல்லை, இது ஸ்கின்ல இப்போ பிபி க்ளோ ஃபேஷியல்ஸாக இருக்கட்டும், இல்லை லேசர்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி நம்ம ஹைட்ரா ஃபேஷியலாக இருக்கட்டும், ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். உங்களோட ஸ்கின் இன்னும் ரொம்ப நல்ல ஒரு டெக்ஸ்சர் வர்றதுக்காகவும் நல்ல குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர்ஸ் தான் இருக்கே தவிர ஒயிட்னிங் இல்லை, நான் அதை சஜஸ்ட் பண்ணுறது இல்லை. இப்போ நிறைய மக்களுக்கு இருக்க டவுட்னா, இப்போ நிறைய ஆக்ட்ரஸ்லாம் பார்க்க சொல்ல இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க, இவங்க லிப்ஸ் இதுக்கு முன்னாடி இப்படி இல்லையே, இவங்க ஐப்ரோ இப்படி இல்லையே, இவங்க ஃபேஸை பிளாஸ்டிக் சர்ஜரியும் நினச்சிருவாங்க. ஆனால் இது பர்மனன்ட் மேக்கப்ன்றது அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆமாம், ஐப்ரோஸ் லிப்ஸ் எல்லாம் கரெக்ஷன்கிறது இந்த பெர்மனன்ட் மேக்கப்பில் தான் பண்ணுறாங்க. இது ஒரு ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்தோட ப்ரொசீஜர் தான். அப்புறம் எந்த செமி பெர்மனன்ட் மேக்கப் எடுத்திங்கனாலும் உங்களுக்கு 2 டச்சப் தேவைப்படும் ஒரு 1 மந்த் கேப்பில். ஸோ 3 ஹவர்ஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு அவங்களோட முக அமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் வேணுமோ அதை நம்ம ட்ரா பண்ணுவோம். அந்த மாதிரி ட்ரா பண்ணுவீங்களா? ஆமாம், ட்ரா பண்ணினதுக்கப்புறம் நம்பிங் ப்ரொசீஜர் போவோம். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர் இட் வில் டேக் இன் ஹார். அதுக்கு ஏதாச்சும் சாஃப்ட்வேர் ஏதாச்சும் இருக்கா இவங்க ஃபேஸுக்கு இந்த மாதிரிலாம் செட் ஆகும்? இருக்குது. ஓகே, என்ன சாஃப்ட்வேர் மேம்? சாஃப்ட்வேர்னா சும்மா நம்ம இதில் வச்சு வரையிறது, அவங்க ஃபேஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதில் பண்ணுறது தான். ஓகே, அப்படியே வரைஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ இதில் நிறைய ஸ்கேல்ஸ் இருக்குது, கோல்டன் ரேஷியோ ஸ்கேல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட முகம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கிடையாது, நம்மளால் ஸ்கேல் வச்சு அளந்துக்க முடியாது. ஸோ அவங்களோட நோஸ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு, காது எங்கே இருக்குது, ஐயோட பால்ஸ் எந்த சைடு இருக்குது, அதெல்லாம் பார்த்து அந்த மெஷர்மெண்ட் வச்சு நம்ம பண்ணுறது தான். மேக்ஸிமம் மேனுவலாக தான் பண்ணிகிட்ருக்காங்க. சரி, இப்போ நீங்கள் இவங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும்னு ட்ரா பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர்? ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்பிங் ப்ரொசீஜர் போவோம். ட்ராபிக்கல் அனஸ்தீஷியா கொடுப்போம், ஒரு 40 மினிட்ஸ் நம்ப் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ப்ரொசீஜர் நம்ம எங்கே ட்ரா பண்ணமோ அதை நீடில்ஸ் வச்சு இங்க் வச்சு பெர்மனெண்ட்டாக ட்ரா பண்ணிடுவோம். இதில் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அது மாதிரி வெறுமனே ஷேடிங் மாத்திரம் கிடையாது, அதே மாதிரி ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் கொடுப்போம், ஓம்ப்ரே எஃபெக்டில் கொடுப்போம். ஸோ இட்ஸ் லுக்ஸ் லைக்ஸ் மோர் நேச்சுரல். யாருக்கும் தெரியாது அவங்க வரைஞ்சிருக்காங்கங்கிறது தெரியாது. ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் இருக்கிறதுனாலையும் அந்த எஃபெக்ட் கொடுத்து மைக்ரோ பிக்சல் ஷேடிங் தான் இதில் பண்ணுறோம். நார்மலாக டேட்டூ பண்ணுற மாதிரி கிடையாது. ஸோ பார்க்கும்போது ரொம்பவே ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க மாதிரி இருந்தால் இங்கே முடி இருக்க மாதிரி தெரியாதா மேம்? இப்போ ஐப்ரோவில் முடி இருக்கிற மாதிரி தெரியாது? ஹேர்லைன் ஸ்ட்ரோக்ஸ் குடிக்கும்போது அந்த ஹேர்லைன் ஸ்ட்ரோக்குங்கிறது முடி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்கள் ப்ரோ ஹேர் மாதிரி தான் இருக்கும் அது.
அது வந்து ட்ரா பண்ண மாதிரி தெரியாது. அது 3D 60ல தான் அந்த ட்ராவே பண்ணுவாங்க. ஸோ இட் லுக்ஸ் மோர் ரியலிஸ்டிக். அதனால் பயப்பட வேண்டாம். இது எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதுக்கப்புறம்? ஸோ மெயின்டெனன்ஸுங்கிறது ஸ்கின் லைட்னிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதிகமாக படாமல், ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஸ்கின் லைட்டன் ஆகிறதுக்கு, கலர் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய சேரம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. விட்டமின் சி சேரமாக இருக்கட்டும், ஆபுட்டின் சேரம், அந்த மாதிரி சேரம் எல்லாம் அவங்களோட ஐப்ரோவில் படாத மாதிரி, அதே மாதிரி ரொம்ப ஓவராக சன் எக்ஸ்போஷர் ஆகாத மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டாலே போதும். பெருசாக இது மெயின்டெனன்ஸுங்கிறது இல்லை. இதுக்கு இவ்வளோதான், ரொம்ப பேசிக் மெயின்டெனன்ஸ் தான். இதுக்கு எதாவது சைடு எஃபெக்ட் ஏதாச்சும் வருமா? நோ, 100% இது சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. சின்ஸ் வி ஆர் யூஸிங் ஆர்கானிக்கிங், அந்த சூப்பர்ஃபிஷியல் லேயர் ஆஃப் யுவர் எபிடர்மிஸ் தான் நம்ம அது பண்ண போகிறோம். அதாவது உங்களோட ஸ்கின்னில் வெறும் ரொம்ப மேலாக தான் இது பண்ண போகிறோம். அதனால இதுக்குள்ள எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை. ஓகே. இப்போ நயன்தாரா மேமும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், அவங்களோட பெர்மனன்ட் ப்ரோஸ் தான் அது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா யாரடி நீ மோகினி மூவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களோட ஐப்ரோ ரொம்பவே தின்னாக இருக்கும். இப்போ இருக்கிற பார்க்கும்போது ரொம்பவே போல்டாக ரொம்ப அழகாக இருக்குல்ல, இது கண்டிப்பாக. ஆமாம், டார்க்காக அழகாக. ஏன்னா ஐப்ரோ தான் ஒரு மற்ற எல்லா ஃபீச்சர்ஸுமே என்ஹான்ஸ் பண்ணுறது ஒரு மனுஷனுக்கு வந்து ஐப்ரோஸ் தான். ஸோ அது ஐப்ரோ என்ஹான்ஸ் ஆகும்போது ஓவராலாக ஒரு எலிவேஷன் இருக்கும் உங்களுக்கு. அதுதான். அதே மாதிரி நிறைய பேர் டேட்டோவில் கூட இந்த மாதிரி மச்ச மாதிரிலாம் வைக்கிறாங்க இல்லையா மேம்? டேட்டோலேயே வைக்கிறாங்களே, அதெல்லாம் எப்படி? அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? 100% டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்க்லேருந்து, நீடில்ஸ்லேருந்து, ப்ரொசீஜர்லேருந்து எல்லாமே டிஃப்ரென்ஸ். டேட்டோ இஸ் நாட் மென்ட் ஃபார் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். அது வந்து முகத்துக்காகனது கிடையாது. கையில் காலில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆர்ட் ஃபார்ம் வேணும், தாராளமாக நீங்கள் டேட்டோ போட்டுக்கலாம். முகத்துக்குன்னு வரும்போது செமி பர்மனன்ட் மேக்கப், அக்கா இதை வந்து சொல்கிறோம் இல்லையா, பர்மனன்ட் மேக்கப் தான் போகணும். இப்போ நம்ம பர்மனன்ட் மேக்கப் எடுத்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு வேண்டாம்னா அதை ரிவர்ஸ் பண்ண முடியுமா? இல்லை, பர்மனன்ட் மேக்கப்புங்கிறது ரிவர்ஸ் பண்ணுறது இட்ஸ் நாட் தட் ஈஸி. எல்லா மாதிரி சலைன் பீல் பண்ணலாம், இல்லைனா லேசர் தான் ரிமூவ் பண்ணணும். பட் அது 100% ரிமூவ் பண்ண முடியுமானா இல்லை. அதனால தான் நீங்கள் சூஸ் பண்ணும்போது நல்ல ஒரு ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணணும். உங்களோட எல்லாம் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் தான் யூ ஹாவ் டு கோ ஃபார் இட். இட்ஸ் அவ்வளோ ஈஸி இல்லை இது ரிவர்ஸ் பண்ணுறது. எல்ஸ் யூ ஹாவ் டு வெயிட் 2.5 வருஷத்துலேருந்து 3 வருஷம் வரைக்கும் அது டிசால்வ் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இப்போ நல்ல ஆர்டிஸ்ட் பார்க்கணுன்ற மாதிரிலாம் விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அதை கரெக்டாக பண்ணலைன்னா என்னென்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் சைட் எஃபெக்ட்? அது சின்ஸ் நம்ம இதை செமி பர்மனன்ட் மேக்கப் இல்லைன்னா பர்மனன்ட் மேக்கப்னு சொல்கிறோம், நமக்கு ஒரு ஹாப்பி இல்லாத ஒரு ஷேப்பில் ஒரு ஐப்ரோ இருக்குன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? இல்லை, இது ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பண்ணலாம், லேசர் அந்த மாதிரி போகலாம். பட் ப்ரொசீஜர் ஜாஸ்தி, பைசா ஜாஸ்தி, ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். இதை போடுறதோட ரிவர்ஸ் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். டேட்டோ மாதிரி தான். டேட்டோ மாதிரியே தான். அதனால தான் யூ ஹேவ் டு சூஸ் யுவர் ஆர்டிஸ்ட் வைஸ்லி. இப்போ யாரெல்லாம் இந்த சர்வீஸ்க்காக வராங்க மேம்? சின்ன சின்ன பசங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்களா? யாரெல்லாம் வந்த சர்வீஸ் வராங்க? எல்லாருமே வராங்க. மெயினாக வர்றது இந்த மிடில் ஏஜ் குரூப் தான். இந்த 30+லேருந்து 50க்குள்ளே இருக்கிறவங்க தான் இந்த சர்வீஸை நிறைய விரும்பி எடுத்துக்கிறாங்க. என்ன ரெஜுவினேஷன் ஒரு இது ஏஜிங் ஒரு ப்ரொசீஜர், இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஆப்வியஸாக ஸ்பார்ஸ் ஆகுது, ஐப்ரோஸ் ஸ்பார்ஸ் ஆகுது. டியூ டு யூசேஜ் ஆஃப் டார்க் லிப்ஸ்டிக் அவங்களுக்கு வந்து லிப் டார்க் இருக்குது, பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்கின்னில் ஓப்பன் போர்ஸ் இருக்குது. ஸ்கின்னுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கணும், ஏஜிங் சைன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக காட்டணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த மிடில் ஏஜ் குரூப்பில் இருக்கிறதுனால அவங்க தான் அதிகமான கிளைண்ட்ஸ். இதில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறாங்க மேம்? இவ்வளோ நாளாக எனக்கு இப்படி இருந்துச்சு, இப்போ எனக்கு ஹாப்பியாக இருக்குது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவாங்க. ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும். பீயிங் அ விமன், ஒரு 4 ரிங்கிள்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து ஒருத்தங்க கேட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி வந்துடும். ஸோ அது இமீடியட்டாக ரெக்டிஃபை ஆகும்போது அவங்க ரொம்பவே ஹாப்பியாக கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் இந்த பெர்மனன்ட் மேக்கப்பில். இப்போ உங்ககிட்ட வந்து எனக்கு இப்போ சமந்தா மேம் மாதிரி வேண்டும், அந்த மாதிரி வேணும்னு கேட்டு யாராச்சும் வந்திருப்பாங்களே? அந்த மாதிரி வராங்க. அவங்களுக்கு அந்த முக அமைப்பு இருக்காது, பட் அவங்க அதே மாதிரி வேணும்னு வருவாங்க. கொஞ்சம் கஷ்டம் தான் ஹேண்டில் பண்ணுறது. பட் ஓகே, அவங்கள எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அந்த மாதிரி சர்வீஸ் கொடுப்போம் நாங்கள். வி ஆர் மோர் இன்டு கிளாஸஸ் டூ. சர்வீஸோடு சேர்த்து நிறைய கிளாஸஸ் தான் மெயினாக எடுத்துகிட்டு இருக்கேன். என்னென்ன கிளாஸஸ் எடுக்கிறீங்க? எல்லா செமி பர்மனன்ட் மேக்கப் கோர்சஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். நெயில் எக்ஸ்டென்ஷன்லேருந்து, மைக்ரோபிளேடிங்லேருந்து, லிப் பிளஷிங், எல்லா செமி பர்மனன்ட் மேக்கப் கிளாஸஸும் அதோட மேக்கப் கிளாஸஸும் எடுத்துகிட்டு இருக்கோம். இது எத்தனை நாள் கோர்ஸ் மேம்? செமி பர்மனன்ட் மேக்கப்புங்கிறது 5 days கோர்ஸ் தான். இதில் வந்து எல்லாமே வந்துடும் வித் ஹேண்ட்ஸ் ஓன் ப்ராக்டிஸோட. இதில் நம்ம ஒரு பேட்சுக்கு 3 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கிறோம். 1-to-1 கிளாஸஸ் இது வந்து ரொம்பவே முக்கியம். அதுதான். ஏன்னா சின்ஸ் வி ஆர் யூஸிங் நீடில்ஸ், ப்ராக்டிஸ் நிறைய தேவைங்கிறதுனால ஃபஸ்ட்டு லேட்டெக்ஸ் ஸ்கின்ல ப்ராக்டிஸ் கொடுப்போம். லேட்டெக்ஸ் ஸ்கின்ங்கிறது நம்மளோட மனுஷனோட ஸ்கின் மாதிரியே இருக்கிற ஒரு ரெப்ளிகா அது. ஸோ அதில் ப்ராக்டிஸ் கொடுத்ததுக்கப்புறம் லைவ் மாடலில் ப்ராக்டிஸ் கொடுப்போம். ஒருத்தங்களுக்கு ஒரு கிளைண்ட் கொடுப்போம். ஸோ அவங்க அதில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ஸ் கெயின் பண்ணி ஃப்ரம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவீங்க? ஸோ நம்ம ப்ராடக்ட் எல்லாமே இம்போர்ட்டட்
ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோம். இன்னும் அவ்வளோவா நம்மளோட இந்தியாவில் வந்து இந்த செமி பெர்மனன்ட் மேக்கப்கான ப்ராடக்ட்ஸ் வந்து இன்னும் லான்ச் பண்ணலை, நிறைய பேர் பண்ணலை. இப்போ வரைக்கும் இம்போர்ட்டட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் ஃபியூச்சர் வந்து நிறைய பேர் இதை விரும்பி பண்ணுவாங்கல்ல? ஆமாம், எல்லாருமே அப்டேஷன் பார்த்து போயிட்டு இருக்கோம்ல. கண்டிப்பாக இதுதான் ஃபியூச்சராக இருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திருக்கும் போதே ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்குமே நேரம் இல்லை, எல்லாருமே ரொம்ப ஒரு ஸ்பீடான உலகத்தில் ஓடிட்டே இருக்கும். காலையில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து ஐப்ரோ கரெக்ட் பண்ணி, லிப்ஸ்டிக் கரெக்ட் பண்ணி, அப்புறம் இப்போ எல்லாமே இந்த கொரியன் இந்த மாதிரி வர்றதுனால கொரியன் ஸ்கின் வேணும், நோ மேக்கப் லுக் வேணும், எனக்கு எழுந்திருக்கும் போதே ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு ஃபீல்டு தான் 100%. இந்த கொரியன் லுக்லாம் கூட நீங்கள் பண்ணுவீங்களா? அதுதான் பிபி க்ளோ ஃபேஷியல்ஸ் எல்லாமே, இந்த கொரியன் கிளாஸ் ஸ்கின் ஃபேஷியல்ஸ் இது எல்லாமே இதில் தான் வராது. ஓகே, அந்த ஃபேஷியல் பண்ணாலும் இன்னும் கொரியன் லுக் வந்துடும். ஸோ கொரியன் லுக்கு வராது, ஸ்கின்னோட டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆகும். கொரியன் ஆமாம், கொரியனோட ஸ்கின் ஒரு நாளும் நமக்கு வர போகிறதில்ல. வி ஆர் இந்தியன்ஸ், ரைட்? நமக்கு நம்ம ஸ்கின் தான். நீங்கள் என்ன ப்ராடக்ட் போனாலும் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணாலும் அவங்களோட ஸ்கின் வர போகிறதில்ல. ஏன்னா அவங்களோட ஜீன்ஸ் தான் ஒருத்தங்களோட ஸ்கின்னை வந்து தீர்மானிக்கிற விஷயம். பட் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் ரொம்ப அழகாக என்ஹான்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட டெக்ஸ்சர் மாறலாம், போர்ஸ் கம்மியாகலாம், ரிங்கிள்ஸ் கம்மியாகலாம். ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஈவனான ஸ்கின் கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜர்ஸ் பண்ணும்போது வரும். இப்போ நிறைய பெண்கள் வந்து இந்த மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வச்சு மேக்கப் பண்ணுவாங்க இல்லையா மேம்? இப்போ இது பர்மனன்ட் மேக்கப்பாக மாறிட்டு அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும்? சரி, இது மேக்கப் ப்ராடக்ட்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற ஒரு இது கிடையாது. நீங்கள் பெர்மனன்ட் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் கூட தாராளமாக நீங்கள் டச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ இந்த லிப் ஷேட் பிடிக்கல, வேறு லிப்பை போடணும், தாராளமாக லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணலாம். 100%. இது அதை ரீப்ளேஸ் பண்ணுற விஷயம் கிடையாது. பட் உங்களோட ஃபேஷியல் ஃபீச்சர்ஸை என்ஹான்ஸ் பண்ணுற விஷயம். எனக்கு இன்னும் கொஞ்சம் கண்ணை எடுப்பாக தெரியணும், ஐப்ரோஸ் கொஞ்சம் திக்காக இருக்கணும் எப்போவுமே. அதே மாதிரி லிப்பை வந்து நியூட்ரலைஸ் ஈவனான ஒரு லிப் டோன் வேணும், ஸ்கின் ரொம்ப நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் அது. இப்போ நிறைய பெண்கள் வந்து பயப்படுவாங்களா மேம், இதெல்லாம் பண்ணால் ஸ்கின் கேன்சர் வருமோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுவாங்க, ஸ்கின்னுக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ, அலர்ஜி வந்துடுமோன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பயப்படுவாங்களா மேம்? நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்டை பொறுத்து. ஈவன் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணுறோம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் டைட்டானியம் டை ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு இன்க்ரீடியன்ட் இருக்குது. ஸோ இந்த டைட்டானியம் டை ஆக்சைடுங்கிறது தான் இந்த ஸ்கின் கேன்சருக்கான ஒரு மேஜர் காஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாத்துலேயுமே இந்த ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான். செமி பெர்மனன்ட் மேக்கப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே ஆர்கானிக் பேஸ்டு தான். ஸோ ஸ்கின் கேன்சர் இல்லை, இதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் ஃபியூச்சர் இதுவாக தான் இருக்கும். இப்போ இந்த கோர்ஸை வந்து வேறு யாரெல்லாம் படிக்கலாமா? இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் கூட இதை படிச்சுட்டு ஃபியூச்சரில் இதை வச்சு அவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லையா? தாராளமாக. ஆமாம், இது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட் படிக்கலாம், எக்ஸிஸ்டிங் சலூன் ஓனர்ஸ் படிக்கலாம், ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கலாம். ஒரு பார்ட் டைம் ஜாப் வேணும், நல்ல ஒரு மணி ஏர்ன் பண்ணணும், எனி ஹவுஸ் ஒய்ஃப் படிக்கலாம். 10 to 6 எனக்கு ஒர்க் பண்ண முடியல, குழந்தைங்க கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் டைம் நினைக்கிற யார் வேணாலும் இது படிக்கலாம். கோர்ஸோட டியூரேஷன் 5 நாள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் சொன்ன மாதிரி நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃப்ரம் நெக்ஸ்ட் டே ஆன்வர்ட்ஸ் நீங்கள் இதில் நிறையவே சம்பாதிக்கலாம். ரொம்ப நன்றி மேம், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க இந்த பர்மனன்ட் மேக்கப் பற்றி. எங்களுக்கு எல்லாம் இது புதுசாக இருக்குது, ஃபியூச்சர் வந்து இதுதான்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ரொம்ப நன்றி. Thank you so much, Vicky, for this wonderful opportunity. Equitas Small Finance Bank for convenient home banking. வந்தாச்சு தி சென்னை சில்க்ஸின் மெகா கோம்போ சேல், சம்மர் சில் அவுட் சேல். மாணவர்களின் தனித்திறமைகளை மேம்படுத்த SNS இன்ஸ்டிடியூஷன் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ் கோவை.